84 6 வருஷத்துல பல இடங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல பெரியவா தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் அடி எனக்கு கிடைச்சது. பெரியவா ஸ்நானம் பண்ண தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு 50 பேர் பக்கங்கள் கூடவே போகலாம். பெரியவா திரும்பி போகலாம். நடந்து போகிறது பாதி ரோட்ல கௌபீனத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிப்பான். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். யாருக்கா இருந்தாலும் அந்த மாதிரி வேற ஒருத்தர் பண்ணால் விகல்பமாக போயிடும். பெரியவாள் பார்க்கும்போது யாருக்குமே ஒரு எண்ணம் தப்பான எண்ணம் கிடையாது. கண்ணத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணணும் தான் தோணித்தே தவிர வேற ஒரு சிந்தனையே வந்து கிடையாது, யாருக்கும் வந்து கிடையாது. ஏன்னா அவளுடைய ஆப்சன்ஸ் ஆஃப் பாடி கான்சியஸ்னஸ் அப்படி இருந்தது. பக்கத்தில் இருக்கிறவாளுக்கும் இது தப்பா தோணலை. கௌபீனத்தை நடுவில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் கண்ணால் பார்த்துருக்கேன். மகான்கள் ஞானிகள் எப்படி இருப்பாரு தெரியாது, நம்மளால புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலை. அந்த மாதிரி சுகாச்சாரியால் இருக்க. அந்த சுகாச்சாரியால் ஒரு வீட்டு வாசல்ல ஒரு கோதோக மாத்திரத்துக்கு மேலே இருக்க மாட்டானா. கோதோக மாத்திரங்கிறது ஒரு மாடுடைய மடியிலேருந்து ஒரு பீரிப்பால் கீழே விழக்கூடிய 5-6 நிமிஷம். அந்த கோதோக மாத்திரம் கூட இவருக்காக வேண்டியது ஒன்றும் இல்லை. அந்த குடும்பத்தை அந்த கிரகத்தை பாவனம் பண்ணுறதுக்காக சகோதோகன மாத்திரம் ஹி கிரகேஷு கிரகமேதினாம் அவேக்ஷதே மகாபாகா தீர்த்தி குருவன் ததாசிரமம். தீர்த்தி குருவன் ததாசிரமம். அந்த இடத்தை பாவனம் பண்ணிட்டு அங்கே இருப்பாள். அவள் சொல்லுவா, யாராவது லௌகிகமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை பற்றி சொன்னாக்கா அவளுக்கு ஒரு ஆர்வம் கொடுக்கறதுக்காக காவது கொடுத்து கேட்கணும். அவள் சொல்லக்கூடிய விஷயத்த 5 நிமிஷத்துக்கு மேலே கேட்கக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு மேலே 5 நிமிஷம் தான் நிற்கிற சுகாச்சாரியா. அப்புறம் அவள் மாட்ட காது போன போக்கில் கிளம்பி போயிடுறேன். 5 நிமிஷத்துக்கு மேலே காது கொடுத்தா என்னாகும், அந்த பாஷி நம்மளையும் வந்து பிடிச்சிடுன்னு சொல்லுவாள். அதனால யாரோ ஒருத்தர் கஷ்டம்னு சொன்னால் அவளுக்கு ஒரு சிம்பத்திரிக் ஹியரிங் கொடுக்க வேண்டியது தர்மம் தான். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இட் மஸ்ட் பி லிமிட்டட் பை டைம். ரொம்ப நாளைக்கு கேட்டுட்டே இருந்தால் அவாத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாஷைகள் தான் நம்ம வந்து ஒட்டிடுறோம். கேட்டுட்டு அவளுக்கு ஏதோ ஆர்வம் சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். கோதோகன மாத்திரம்